உதயநிதி ஸ்டாலின் ஒருநாளும் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் ஒரே லட்சியம் தனது மகன் உதயநிதியை முதல்வராக்குவதுதான் என்று கூறிய அவர், வரும் சட்டசபைத் தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் அமித்ஷா பேசுகையில், தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள 2026 சட்டமன்றத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும். பாஜக அதிமுக கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, இந்த கூட்டணி தமிழக மக்களின் நிலையை மேம்படுத்தும். இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி இங்கு நடக்கும் திமுகவின் ஆட்சிதான். 2026 சட்டமன்றத் தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அறிவிக்க வேண்டும். இந்தியா கூட்டணித் தலைவர்களுக்கு ஒரே லட்சியம்தான். சோனியா காந்திக்கு தனது மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டுமென்று கனவு காண்கிறார். அதேபோல் ஸ்டாலினுக்கு தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்பதே கனவு. இந்த இரு கனவும் பலிக்காது. ஒருநாளும் உதயநிதி ஸ்டாலினால் தமிழக முதல்வராக வர முடியாது என்று தெரிவித்தார். அதேபோல் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பது உறுதி என்று தெரிவித்துள்ளார். ये इंडी अलायंस वाले न तमिलनाडु का भला कर सकते हैं न देश का भला कर सकते हैं। स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना। मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं। दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है। நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணிக்காரங்கெல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. வரப்போற தேர்தலில் அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில் திமுகவோட ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும். சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும். ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆகப்போவதில்லை, முதல்வராக வர முடியாது. ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது. ஐயோ ஐயோ, முதல்ல மாப்பிள மனு கொடுக்குற ஐயோ அவசரம் முடிச்சு மாதிரி பேசுறீங்க. மாமா வராரு, மூஞ்சி முடிக்கியா. ஐயா பாருங்கோ, அம்மா பாருங்கோ, அண்ணா பாருங்கோ, அக்கா பாருங்கோ, இப்படி 6 அடி ஒசரத்திலே ஒரு ஆளு நம்ம ஊர்ல இருந்து எம்எல்ஏ போனா அது இந்த ஊருக்கு பெருமை, பகுதிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆளே பாரு, உதரத்தை பாரு, அப்புறம் போடு உங்க ஓட்டு. எங்கள் கட்சிக்காரர்கள் வேடையிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரம் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். தொங்கி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். எங்க வீட்டுக்காரர் சொன்னாலும் சொல்லட்டியும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா சொல்ல முடியாதுங்கிறதுக்காகத்தான் மைக் வச்சு மொத்தமா சொன்னேன். அப்புறம் அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு, விஷயத்தான் சொல்லியாச்சு. எல்லாரும் போய் அவங்க வேலை பார்க்கலாம்.